ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெசிஸ்டன்ஸ் சேனல். கொய்த்தி இண்டேஸ்ல முக்கிய செய்திகளை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. உள்துறை அமைச்சகத்தின் துணை செயலாளர் லெப்டினன்ட் ஜெனரல் ஷேக் சலீம் அல் நவாப் அவர்கள் தற்போது ஒழுங்கு நடவடிக்கை காவலில் உள்ள அனைத்து காவல்துறை அதிகாரிகளின் விடுவிக்கும் முடிவை வெளியிட்டுள்ளார். அவர்கள் நாளை திங்கட்கிழமை முதல் தங்கள் தண்டனை காலத்தை முடித்ததாக கருதப்படுவார்கள். உள்துறை அமைச்சகம் ஞாயிற்றுக்கிழமை இந்த முடிவை அறிவித்துள்ளது. முதல் துணை பிரதமரும் உள்துறை அமைச்சருமான ஷேக் ஃபஹத் அல் யூசுப் அவர்களின் உத்தரவின் பேரில் இது எடுக்கப்பட்டுள்ளது என்று கூறியது. தேசிய தினம், விடுதலை தினம் மற்றும் வரவிருக்கும் புனித ரமலான் மாதத்தை கொண்டாடும் வகையில் இந்த நடவடிக்கை எடுத்துள்ளது. குவைத் ஹிஜ்ரி 1446 ஆண்டிற்கான புனித ரமலான் மாதத்தின் தொடக்கத்தை குறிக்கும் பிறை நிலவை அனுசரிக்க சந்திரனை பார்க்கும் ஆணையம் வெள்ளிக்கிழமை மாலை முபாரக் அப்துல்லா அல் ஜாஃபர் புறநகரில் உள்ள உச்சநீதித்துறை கவுன்சிலில் கூடும். இன்று காலை வெளியிட்ட அறிக்கையில் ரமலான் பிறையை கண்ட எந்த ஒரு குடிமகனோ அல்லது குடியிருப்பாளரோ 22537693 என்ற எண்ணில் அதிகார சபையை தொடர்பு கொள்ளுமாறு நீதி அமைச்சகம் கேட்டுக்கொண்டுள்ளது. குவைத் பள்ளிகள் ஞாயிற்றுக்கிழமை 64வது தேசிய தினத்தை 34வது விடுதலை தினத்தையும் கொண்டாடின. பிப்ரவரி 25 மற்றும் 26 ஆகிய தேதிகளில் வரும் இந்த இரண்டு குறிப்பிடத்தக்க தேசிய நிகழ்வுகளையும் கௌரவிக்கும் இந்த கொண்டாட்டங்கள் அர்த்தமுள்ள செயல்பாடுகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகளால் நிறைந்துள்ளன. இந்த நிகழ்வுகள் தாய்நாட்டின் மீதான ஆழமான அன்பை வளர்ப்பதையும் மாணவர்களுக்கிடையே வலுவான சொந்த உணர்வை ஏற்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டுள்ளன. பள்ளிகள் குவைத் கொடிகள் மற்றும் தேசிய கொடியின் வண்ணங்களில் பலூன்கள் வளைவுகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. கூடுதலாக பாரம்பரிய குவைத் உடையணிந்த அன்பான கதாபாத்திரங்கள் குழந்தைகளை ஈடுபடுத்தவும் பண்டிகை சூழ்நிலை மேம்படுத்தவும் வந்திருந்தனர். இந்த கொண்டாட்டங்கள் மாணவர்கள் குவைத்தின் வளமான வரலாறு மற்றும் தேசிய பெருமையை பற்றி சிந்திக்க ஒரு வாய்ப்பை வழங்குகின்றன. பாகிஸ்தானின் பொருளாதார ஒருங்கிணைப்பு குழு உயிருள்ள விலங்கு ஏற்றுமதி மீதான தடையை நீக்குவதற்கான திட்டத்தை ஆய்வு செய்ய உள்ளதாக கூறப்படுகிறது. குறிப்பாக குவைத்துக்கு உயிருள்ள ஆயுதங்களை ஏற்றுமதி செய்வதில் கவனம் செலுத்துகிறது. இந்த நடவடிக்கை குவைத்துடனான வர்த்தக உறவுகளை அதிகரிப்பதையும் வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. 2013 ஆண்டின் நடுப்பகுதியில் இருந்து நடைமுறையில் உள்ள இந்த தடை செம்மறியாடுகள் மற்றும் கால்நடைகள் போன்ற பிற உயிருள்ள விலங்குகளை உள்ளடக்கியது. குவைத்தின் கால்நடை நிறுவனம் ஆஸ்திரேலியாவிற்கு பதிலாக பாகிஸ்தானில் இருந்து செம்மறியாடுகளை இறக்குமதி செய்ய கோரியதன் மூலம் இந்த திட்டம் குறிப்பிடத்தக்க அளவில் தூண்டப்பட்டுள்ளதாக ஊடக அறிக்கை ஒன்று தெரிவித்துள்ளது. இந்த நடவடிக்கை அதிக வர்த்தக வாய்ப்புக்கு வழிவகுக்கும். இருப்பினும் இது உள்ளூர் இறைச்சி விளைவுகள் அதிகரிப்பதற்கும் பாகிஸ்தானின் பதப்படுத்தப்பட்ட இறைச்சி ஏற்றுமதியை பாதிப்பதற்கும் வழிவகுக்கும் என்று அதிகாரப்பூர்வ வட்டாரங்கள் எச்சரித்துள்ளன. குவைத்துக்கு உயிருள்ள விலங்குகளை ஏற்றுமதி செய்வதற்கான ஆரம்ப தடையை ஜூலை 2013 இசிசி விதித்ததாகவும் பின்னர் இந்த முடிவை பாகிஸ்தானின் மத்திய அரசு அங்கீகரித்ததாகவும் அறிக்கை மேலும் கூறுகிறது. இருப்பினும் பாகிஸ்தானிலிருந்து செம்மறியாடுகளை வாங்க குவைத் கால்நடை நிறுவனம் சமீபத்தில் விடுத்த வேண்டுகோள் குறிப்பிடத்தக்க கவனத்தை ஈர்த்துள்ளது. ஜூன் 2024 மற்றும் ஜனவரி 2025 சிறப்பு முதலீட்டு வசதி கவுன்சில் மதிப்பாய்வு செய்ததை தொடர்ந்து குவைத்துக்கு ஏற்றுமதி செய்வதற்கான தடையை நீக்க கவுன்சில் பரிந்துரைத்தது. பாகிஸ்தானின் உள்ளூர் சந்தையில் பாதகமான விளைவுகளை தவிர்க்க தேசிய உணவு பாதுகாப்பு அமைச்சகம் ஆண்டுதோறும் 1 லட்சம் கொழுத்த ஆண் ஆடுகள் மற்றும் செம்மறி ஆடுகள் ஏற்றுமதி வரம்பை நிர்ணயிக்க முன்மொழிந்துள்ளது. மேலும் இந்த எண்ணிக்கை ஒவ்வொரு ஆண்டும் மறுமதிப்பீடு செய்யப்படுகிறது. மேலும் இந்த திட்டம் கடுமையான நிபந்தனைகளுடன் வருகிறது. ஏற்றுமதி செய்யப்படும் விலங்குகள் வணிக ரீதியாக கொழுத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்ட பதிவு செய்யப்பட்ட பண்ணையிலிருந்து பெறப்பட்ட வேண்டும். ஒவ்வொரு பண்ணையிலும் குறைந்தபட்சம் 100 ஆண் ஆடுகள் அல்லது செம்மறி ஆடுகள் பராமரிக்கப்பட வேண்டும். விலங்குகள் குறைந்தது 18 மாத வயதுடையதாகவும் 50 கிலோகிராம்களுக்கு குறையாமல் எடையுள்ளதாகவும் இருக்க வேண்டும். தடை நீக்கம் இருதரப்பு வர்த்தகம் மற்றும் வெளிநாட்டு முதலீடுகளை அதிகரிப்பதற்கான ஒரு சாத்தியமான வாய்ப்பாக கருதப்பட்டாலும் பாகிஸ்தானின் மதிப்பு கூட்டப்பட்ட இறைச்சி மற்றும் தோல் தொழில்களின் எதிர்மறையான தாக்கம் குறித்த வர்த்தக அமைச்சகம் கலவைகளை எழுப்பியுள்ளது. பதப்படுத்தப்பட்ட இறைச்சி மற்றும் தோல் பொருட்களை சர்வதேச அளவில் அதிக விலையை கொண்டிருப்பதால் உயிருள்ள விலங்குகளை ஏற்றுமதி செய்வது அனுமதிப்பது பாகிஸ்தானின் அந்நிய செலாவணி வருகையை குறைக்கும் என்று அமைச்சகம் எச்சரித்தது. ஏற்றுமதி வருவாய் குறைவது குறித்த கவலைகளுக்கு மேலதிகமாக உள்நாட்டு இறைச்சி விலைகளில் ஏற்படக்கூடிய தாக்கம் குறித்த கவலைகளும் உள்ளன. தேசிய உணவு பாதுகாப்பு அமைச்சகத்தின் 2022-2023 அறிக்கையின்படி பாகிஸ்தானின் தனிநபர் இறைச்சி கிடைப்பது ஆண்டுக்கு 22.79 கிலோவாக பதிவுள்ளது. இது
பரிந்துரைக்கப்பட்ட 23-24 கிலோவை விட சற்று குறைவாகும். 2024 ஆண்டின் நிதியாண்டின் 3ஆம் காலாண்டில் உணவு பணவீக்கம் 20% உயர்ந்துள்ளதால் உயிருள்ள விலங்கு ஏற்றுமதி மீதான தடையை நீக்குவது உள்ளூர் இறைச்சி விலைகளை இன்னும் உயர்த்தக்கூடும் என்று சில அதிகாரிகள் அஞ்சுகின்றனர். குவைத்துடனான வர்த்தக வாய்ப்புகளை விரிவுபடுத்துவதற்கும் பாகிஸ்தானின் உள்ளூர் இறைச்சி சந்தை மற்றும் தொடர்புடைய தொழில்களை பாதுகாப்பதற்கும் இடையில் சமநிலையை ஏற்படுத்துவதற்கான முயற்சி இசிசி தடையை தளர்த்துவது குறித்து பரிசீலனைக்கு எடுத்த முடிவு பிரதிபலிக்கிறது. இந்த முடிவு எடுப்பதற்கு முன்பு இந்த விஷயம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளால் மேலும் மதிப்பீடு செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குவைத்தில் முதல் துணை பிரதமரும் உள்துறையமைச்சருமான ஷேக் ஃபகத் அல் யூசுப் அவர்களின் ஆதரவின் கீழ் மனிதவளத்திற்கான பொது அதிகார சபையின் செயல் இயக்குநர் மர்சூக் அல் உத்தைபி அவர்கள் மற்றும் குவைத்தில் உள்ள பல்வேறு ராஜதந்திர பணிகளின் பிரதிநிதிகள் முன்னிலையில் ஆண் வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கான தங்குமிடம் மையம் என்று ஹவாலி பகுதியில் அதிகாரப்பூர்வமாக திறக்கப்பட்டது. 10,000 சதுர மீட்டர் பரப்பில் அமைந்துள்ள இந்த மையம் மனிதாபிமான விழுமியங்களின் அடையாளமாக நிற்கிறது. குவைத் நாட்டின் இரக்கம் மற்றும் ஒற்றுமையை பிரதிபலிக்கிறது. மனிதாபிமானம் மற்றும் சமூக நோக்கங்களை ஆதரிப்பதில் முக்கிய பங்கு வகிக்க மற்றும் தொடர்ந்து வகிக்கும் சிவில் சமூக அமைப்புகளின் அர்ப்பணிப்பு முயற்சிகள் இல்லாமல் இந்த மையத்தை திறப்பது சாத்தியமில்லை. இந்த நிறுவனங்கள் சமூக ஒற்றுமையை வளர்ப்பதிலும் தேவைப்படுபவர்களுக்கு உதவி வழங்குவதிலும் தொழிலாளர்களை பராமரிப்பதற்கும் பாதுகாப்பதற்கும் நிலையான தீர்வுகளை உருவாக்குவதிலும் தங்கள் செயல்திறனை நிரூபித்துள்ளன. குவைத்தில் பரந்த டிஜிட்டல் உருமாற்ற முயற்சியின் ஒரு பகுதியாக கல்வி அமைச்சகம் அதன் அனைத்து நடைமுறைகள் மற்றும் சேவைகளையும் தானியக்கமாக்குவதை நோக்கி முன்னேறி வருகிறது. கல்வித்துறையில் வெளிப்படைத்தன்மை மற்றும் செயல்திறனை மேம்படுத்த நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதே இந்த நடவடிக்கையின் நோக்கமாகும். இதற்கு இணங்க ஆசிரியர் நியமனம் மற்றும் இடமாற்ற நடைமுறைகளை தனியமாக்குதல், மனித தலையீடு இல்லாமல் நியாயத்தை உறுதி செய்வதற்காக பணிகளை மின்னணு முறையில் கண்காணித்தல் மற்றும் கட்டுப்படுத்துதல் உள்ளிட்ட பல முக்கிய மின்னணு திட்டங்களை அமைச்சகம் செயல்பட்டு வருவதாக கல்வி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இந்த ஆதாரங்களின்படி சுமார் 4 மாதங்களுக்கு முன்பு கல்வி அமைச்சராக பொறியாளர் சயீத் ஜலால் அல் தப்தபாயி அவர்கள் நியமிக்கப்பட்டிருந்த அனைத்து அமைச்சக பரிவர்த்தனைகளிலும் 100% டிஜிட்டல் மாற்றத்தை அடைவதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தி வருகிறார். இதில் அனைத்து நிர்வாக செயல்முறைகளை மின்னணு அமைப்புகளுக்கு மாற்றுவது, கைமுறையாக கையாள வேண்டிய அவசியத்தை நீக்குவது மற்றும் பணிகளை செயல்படுத்துவதில் வெளிப்படைத்தன்மையை ஊக்குவித்தல் ஆகியவை அடங்கும். பள்ளிகளுக்கு இடையே ஆசிரியர்களின் நியமனம், இடமாற்றம் மற்றும் பணியமர்த்தல் ஆகியவற்றை நிர்வகிக்க ஒரு மின்னணு அமைப்பு உருவாக்கத்தில் உள்ள குறிப்பிடத்தக்க திட்டங்களில் ஒன்றாகும். இந்த அமைப்பு பள்ளிகளில் உண்மையான தேவைகளின் அடிப்படையில் ஆசிரியர் பணிகளின் நியாயமான விநியோகத்தை உறுதி செய்யும். இதன் மூலம் எந்தவொரு சாத்தியமான குறுக்கீடு அல்லாத அல்லது பாரபட்சத்தையும் தடுக்கும். இந்த முடிவுகள் பணி தேவைகளின் அடிப்படையில் மட்டுமே எடுக்கப்படுவதை உறுதி செய்வதற்கும், நீதியை வழங்குவதற்கும், கல்வி முறையின் சிறந்த நலனை பேணுவதற்கும் தானியங்கள் செயல்முறை வடிவமைக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த அமைப்பு அமைச்சர் மற்றும் துணை செயலாளர் உள்ளிட்ட அமைச்சக தலைவர்கள் இந்த செயல்முறைகள் கண்காணித்து மேற்பார்வையிட உதவும். அறிவுறுத்தல்கள் திட்டமிட்டபடி செயல்படுவதை உறுதி செய்யும். ஒருங்கிணைந்த அமைப்புகள் அல்லது நிதி மேலாண்மை அமைப்பில் செயல்படுத்தப்படாத ஆயிரக்கணக்கான காகித அடிப்படையிலான முடிவுகள் கண்டுபிடிக்கப்படுவதை தொடர்ந்து அதன் பெரும்பாலான நிர்வாகம் மற்றும் நிதி பரிவர்த்தனைகளை மின்னணு அமைப்புகளுக்கு மாற்றுவதற்கான ஒரு லட்சிய திட்டத்தை அமைச்சகம் கொண்டுள்ளது. இந்த மேற்பார்வை மாநிலத்திற்கான பொது நிதியை சேகரிக்க தவறவிட்டது. இந்த பரிவர்த்தனைகள் அனைத்தையும் தானியப்படுத்தி தடையின்றி செயல்படுத்துவதை உறுதி செய்வதற்கான ஒரு மின்னணு பொறிமுறையை உருவாக்கும் திட்டத்தில் அமைச்சகம் இப்போது செயல்பட்டு வருகிறது. மற்றொரு முன்னேற்றத்தில் பொது கல்வித்துறை புனித ரமலான் மாதத்தில் பள்ளி நேரம் குறித்த முடிவுகளை இறுதி செய்து வருகிறது. மழலையர் பள்ளி மற்றும் தொடக்கப்பள்ளிகளுக்கு வகுப்புகள் காலை 9:40 மணிக்கு தொடங்கும். மழலையர் பள்ளி அமர்வுகள் மதியம் 1:10 மணிக்கு முடிவடையும். தொடக்கப்பள்ளி அமர்வுகள் மதியம் 1:40 மணிக்கு முடிவடையும் என்று வட்டாரங்கள் குறிப்பிடுகின்றன. நடுநிலைப் பள்ளிகள் காலை 9:20 மணிக்கு தொடங்கி மதியம் 1:50க்கு முடியும். மேல்நிலைப் பள்ளிகள் காலை 9:30க்கு தொடங்கி மதியம் 2 மணிக்கு முடிவடையும். குவைத்தின் 64வது தேசிய தினம் மற்றும் 34வது விடுதலை தினத்தை கொண்டாடுவதில் அமைச்சத்தின் அர்ப்பணிப்பை சுகாதார அமைச்சர் டாக்டர் அஹ்மத் அல் அவதி அவர்கள் வலியுறுத்தினார். விசுவாசம் மற்றும் தேசபக்தியின் மதிப்புகளை வலுப்படுத்தினார். ஞாயிற்றுக்கிழமை குவைத் செய்தி நிறுவனத்திற்கு அளித்த அறிக்கையில் அமைச்சகத்தின் தலைமையத்தில் கொண்டாட்ட நடவடிக்கைகள் இருந்ததை தொடர்ந்து நாட்டின் நிலையை மேம்படுத்த அமைச்சகத்தின் முயற்சிகளை அவர் எடுத்துரைத்தார்.
பெருமை மற்றும் மரியாதை என்ற கருப்பொருளின் கீழ் நடைபெற்ற இந்த நிகழ்வில் குவைத்தின் தேசிய விடுமுறைகள் கொண்டாடப்பட்டன. மேலும் பல்வேறு மாநில அமைச்சகங்கள் மற்றும் சுகாதார அமைச்சகத்தின் பல்வேறு துறைகளில் பங்கேற்பும் காணப்பட்டது. நாட்டின் முன்னோர்கள் முன்வைத்த முன்மாதிரியையும் அரசை நிறுவுவதில் அவர்களின் தொலைநோக்கு பார்வையையும் பின்பற்றி நாட்டிற்கு ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை உருவாக்க குவைத் மக்களுக்கு இந்த ஆண்டு விழா ஒரு ஊக்கமளிக்கும் நினைவூட்டலாக செயல்படுகிறது என்று டாக்டர் அல் அவதி அவர்கள் குறிப்பிட்டார். நிறைவு விழாவின் போது அமைச்சர் அல் அவதி அவர்கள் ஒரு கண்காட்சியை பார்வையிட்டார். நாட்டின் வரலாறு அதன் புத்திசாலித்தனமான தலைமையின் கீழ் தேசிய ஒற்றுமை மற்றும் முன்னேற்றத்தில் மதிப்புமிக்க பாடங்கள் எவ்வாறு பூட்டுகிறது என்பதை பிரதிபலிக்கிறது. இது போன்ற ஒரு அறிக்கை சுகாதார அமைச்சகத்தின் மக்கள் தொடர்புத்துறை இயக்குனர் முகமது அல் அஸ்மி அவர்கள் அமைச்சர் அல் அவதி அவர்களின் உத்தரவுகளை பின்பற்றி பல்வேறு சுகாதார பகுதிகளில் 8 தேசிய கொண்டாட்டங்களை அமைச்சகம் ஏற்பாடு செய்ததாக பகிர்ந்து கொண்டார். இந்த நடவடிக்கைகள் சுகாதாரத்துறை ஊழியர்களுக்கிடையே தேசிய உணர்வை வெளிப்படுத்துவதையும் குடியுரிமையின் மதிப்புகளை மேம்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டிருந்தன. நிறைவு நிகழ்வில் சுகாதார பகுதிகள் மற்றும் அமைச்சகத்தின் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த 280 அரங்குகள் இடம்பெற்றதாகவும் உள்துறை பாதுகாப்பு மற்றும் கல்வி அமைச்சகங்கள், பொது தீயணைப்பு படை, குவைத் பல்கலைக்கழகங்கள், குவைத் ஏர்வேஸ் மற்றும் பிற துணை நிறுவனங்கள் உட்பட அரசு நிறுவனங்கள் மற்றும் தேசிய நிறுவனங்களின் பங்கேற்புடன் இடம்பெற்றதாகவும் அல் அஸ்மி அவர்கள் மேலும் கூறினார். குவைத்தில் ஒரு மொபைல் மளிகை கடையில் இருந்து பொருட்களை திருடியது மட்டுமல்லாமல் வெளிநாட்டை சேர்ந்த மளிகை கடை ஊழியரை வேண்டுமென்றே கார் ஜன்னலில் இழுத்து சென்று சுமார் 30 மீட்டர் தூரம் ஓட்டி சென்ற அடையாளம் தெரியாத நபரை கைது செய்யுமாக ஜஹ்ரா புலனாய்வு பிரிவுக்கு பொது வழக்குரைஞர் உத்தரவிட்டுள்ளார். இதனால் வெளிநாட்டவருக்கு பலத்த காயம் ஏற்பட்டது. அவர் தற்போது ஜஹ்ரா மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ளார். மேலும் அவர் ஆபத்தான நிலையில் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த வழக்கு தற்காலிகமாக பலாத்காரமாக கொள்ளடிக்கப்பட்டதாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்டவர் இருந்தால் அது மாறும். பாதுகாப்பு வட்டாரத்தின்படி 1924 பிறந்த ஒரு வெளிநாட்டவர் பொது சாலையில் இருந்து மீட்கப்பட்டதாக உள்துறை அமைச்சகத்தின் செயல்பாட்டு பிரிவுக்கு தகவல் கிடைத்தது. வெளிநாட்டவர் முகம், உச்சந்தலையில் மற்றும் வலது காலில் சிராய்ப்புகள், கால்கள் மற்றும் இடது முழங்கால்களில் காயங்கள் மற்றும் உடலில் பிற பகுதிகளில் காயங்கள் ஏற்பட்டதாக அறிக்கைகள் கூறப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்டவர்கள் ஜஹ்ரா மருத்துவமனைக்கு விரைந்தார் என்றும் அது மேலும் கூறியது. பாதிக்கப்பட்டவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருப்பதை கண்ட மருத்துவமனைக்கு போலீஸ் அதிகாரிகள் அனுப்பப்பட்டதாக வட்டாரம் உறுதிப்படுத்தியது. 1981 ஆண்டு பிறந்த வெளிநாட்டு ஒருவர் இந்த சம்பவம் குறித்து சுலைபியா காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்ததாக அந்த வட்டாரம் தெரிவித்துள்ளது. சாட்சி விசாரித்தவர், நான் எனது வாகனத்தில் காத்திருந்த போது பாதிக்கப்பட்டவர் பணிபுரியும் மளிகடையில் முன் தங்க நிற 4 சக்கர வாகனம் நின்றிருப்பதை கண்டேன். ஆர்டர் வழங்கப்பட்ட போது சந்தேக நபருக்கும் மளிகை கடை ஊழியருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. சந்தேக நபர் கார் ஜன்னலை மூடினார். தொழிலாளர் அதை ஒட்டி கொண்டார். சந்தேக நபர் சுமார் 30 மீட்டர் தூரம் ஓட்டி சென்று பாதிக்கப்பட்டவர் இழுத்து சென்றார். பின்னர் திடீரென்று ஜன்னலை திறந்தார். அதனால் தொழிலாளர் தரையில் விழுந்தார். குற்றம் சாட்டப்பட்டவர் தெரியாத இடத்திற்கு ஓடிவிட்டதாக சாட்சி மேலும் கூறினார். சந்தேக நபரின் வாகனத்தின் தகடு எண்ணை அவர் போலீசாருக்கு கூறினார். சந்தேக நபரின் வாகனத்தின் தகடு எண்ணை அவர் போலீசாருக்கு வழங்கினார். பொது போக்குவரத்து துறையுடன் இணைந்து அதே காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு திருட்டு வழக்கில் சந்தேக நபர் சட்டப்படி தேடப்படுகிறார் என்பதை கண்டுபிடித்தனர். இந்த முன்னேற்றம் குறித்து துணை அரசு வழக்கறிஞருக்கு தெரிவிக்கப்பட்டது. மேலும் சந்தேக நபரை கைது செய்ய விசாரணைகள் நடந்து வருகின்றன. குவைத்தில் கடந்த ஆண்டில் குவைத்துக்கு செல்லும் மற்றும் அங்கிருந்து வரும் பயண நடவடிக்கைகள் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை சமீபத்திய புள்ளி விவரம் காட்டுகிறது. இந்நிலையில் 2024 ஆண்டில் மொத்த பயண டிக்கெட் விற்பனை $341.2 மில்லியன் குவைத் டாலர்களாக இருந்தது. அரப் டைம்ஸ் சர்வதேச விமான போக்குவரத்து சங்கத்திடமிருந்து தரவை பெற்றது. இது 2024 ஆண்டில் குவைத்தில் விமான போக்குவரத்து துறையில் தோராயமாக 3.31 மில்லியன் டிக்கெட்டுகள் விற்கப்பட்டதாக வெளிப்படுத்தியது. இது 2023 ஒப்பிடும்போது 0.12% அதிகரிப்பை குறிக்கிறது. அப்போது 3.34 மில்லியன் டிக்கெட்டுகள் விற்கப்பட்டன. மே 2024 3,38,000 டிக்கெட்டுகள் விற்கப்பட்டன. அதைத் தொடர்ந்து ஜூலையில் 3,31,000 டிக்கெட்டுகள் மற்றும் ஜூன் மாதத்தில் 2,99,000 டிக்கெட்டுகள் விற்கப்பட்டன. கோடை காலத்தில் மட்டும் 1 மில்லியனுக்கும் அதிகமான டிக்கெட்டுகள் விற்கப்பட்டன. இது இந்த காலகட்டத்தில்
பயணத்தில் ஏற்பட்ட அதிகரிப்பை எடுத்துக்காட்டுகிறது. மத்திய கிழக்கு மற்றும் வட ஆப்பிரிக்கா பிராந்தியத்தில் உள்ள அனைத்து டிக்கெட் விற்பனைகளும் குவைத் சந்தை 7.6% இருந்தது என்பதையும் புள்ளி விவரங்கள் வெளிப்படுத்தின. மேலும் குவைத் சர்வதேச விமான நிலையத்தில் இயங்கும் விமான நிறுவனங்களின் எண்ணிக்கை 85 உயர்ந்துள்ளது. 2023 ஒப்பிடும்போது 3 விமான நிலையங்களின் நிறுவனங்கள் அதிகரிப்பு. குவைத்தில் உரிமம் பெற்ற பயணம் மற்றும் சுற்றுலா நிறுவனங்களின் எண்ணிக்கையின் இப்போது 439 உள்ளது என்று அறிக்கை காட்டுகிறது. இந்த விஷயத்தை அறிந்த வட்டாரங்கள் செய்தித்தாளிடம் கூறுகையில், வரவிருக்கும் கோடை காலத்திற்காக விமான அட்டவணைகளை ஒருங்கிணைக்க விமான நிலையத்தில் ஏஜென்சிகள் முயற்சிகளை தீவிரப்படுத்தி வருவதாகவும், இது அதிக எண்ணிக்கையிலான பயணிகளை காணும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பயணிகள் முனைத்திறன் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட விமான நிறுவனங்களுக்கு பங்குகளை ஒதுக்குவதன் அடிப்படையில் சிவில் விமான போக்குவரத்து அதிகாரிகள் செயல்பாட்டு ஒப்புதல்களை வழங்குவார்கள். செயல்பாட்டு திறனை மேம்படுத்துவதும் பயணிகளுக்கான ஒட்டுமொத்த பயண அனுபவத்தை மேம்படுத்துவதும் இதன் நோக்கமாகும். சிவில் விமான போக்குவரத்து இயக்குநராகவும் விமான போக்குவரத்து இணைப்புகளை விரிவுபடுத்துவதில் முன்னெச்சரிக்கையாக செயல்பட்டு வருகிறது. சமீபத்தில் பல்வேறு நாடுகளுடன் பல இருதரப்பு ஒப்பந்தங்களை கையெழுத்திட்டது. இந்த முயற்சிகள் குவைத் சர்வதேச விமான நிலையத்தில் முக்கிய உலகளாவிய மற்றும் பிராந்திய விமான நிலையங்களுக்கான இணைப்பை மேலும் வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது என்று வட்டாரங்கள் மேலும் தெரிவித்தன. குவைத் ஒரு வினோதமான அடையாள மோசடி வழக்கில் தேசிய புலனாய்வுத்துறை பல தசாப்தங்களாக நடந்து வந்த ஒரு மோசடியை கண்டுபிடித்தது. அதில் ஒரு குவைத் பெண் குடியுரிமை சலுகைகளை பெறுவதற்காக தனது மகனை சகோதரனாக பொய்யாக பதிவு செய்தார். விசாரணைகளில் குவைத் நாட்டாரான அந்த பெண் ஒரு சவுதி குடிமகனை மணந்தார். பின்னர் அவர் அவளை விவாகரத்து செய்து தனது நாட்டிற்கு திரும்பினார். அப்போது தான் கர்ப்பமாக இருப்பது தெரியாது தனது முன்னாள் கணவருக்கு தெரிவித்து குழந்தையை அவரது சவுதி குடியுரிமையின் கீழ் பதிவு செய்வதற்கு பதிலாக அவர் தனது தந்தையுடன் சேர்ந்து குழந்தையை தனது சொந்த குழந்தையாக பதிவு செய்தார். இதனால் குவைத் சட்டத்தின் கீழ் அந்த சிறுவனை தனது சட்டப்பூர்வ சகோதரனாக்கினார். மோசடியாக பதிவு 1996 நடந்தது. மேலும் இந்த மோசடி கிட்டத்தட்ட 3 தசாப்தங்களாக கண்டுபிடிக்கப்படாமல் இருந்தது. இருப்பினும் சமீபத்திய விசாரணைகளில் இந்த திட்டத்தை அம்பலப்படுத்தியது. இதன் விளைவாக தந்தையின் குடியுரிமை பதிவுகளை பொய்யாக்கியதற்காக தாய் மற்றும் அவரது மகன் இருவரும் கைது செய்யப்பட்டனர். விசாரணையின் போது இருவரும் தங்கள் குற்றத்தை ஒப்புக்கொண்டனர். மேலும் அவர்களின் வாக்குமூலங்கள் DNA சோதனை மூலம் உறுதி செய்யப்பட்டது. குழந்தையை தனது சொந்த குழந்தை என்று பொய்யாக கூறி வந்த தாயின் தந்தை குவைத்தை விட்டு தப்பி சென்றதையும் அதிகாரிகள் கண்டுபிடித்தனர். சர்வதேச கைதுக்காக அவரது பெயர் இன்டர்போல் மூலம் வரவழைக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு இப்போது பொது வழக்கறிஞரிடம் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த அசாதாரண அடையாள மோசடி வழக்கில் தொடர்புடையவர்கள் மீது சட்ட நடவடிக்கைகள் நடந்து வருகின்றன. குவைத்தின் உள்துறை அமைச்சகம் சாலை பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழல் தரங்களை மீறும் வாகனங்களுக்கு ஏப்ரல் 22, 2025 முதல் புதிய அபராதங்களை விதிமுறைகளின் கீழ் அதிக சத்தம், அடர்ந்த புகை அல்லது விரும்பத்தகாத நாற்றங்களை வெளியிடும் வாகனங்கள், சாலையில் சிதறக்கூடிய அல்லது கசிவு ஏற்படக்கூடிய அபாயகரமான அல்லது எரியக்கூடிய சரக்குகளை எடுத்து செல்லும் வாகனங்கள் கடுமையான தண்டனைகளை எதிர்கொள்ள நேரிடும். கூடுதலாக அவற்றின் சமநிலை டயர்கள் அல்லது ஒட்டுமொத்த சாலை தகுதியை பாதிக்கும் விபத்துக்கள் காரணமாக பாதுகாப்பற்றதாக கருதப்படும் வாகனங்களுக்கு அபராதம் விதிக்கப்படும். குற்றவாளிகள் 75 குவைத் தினார் அபராதம் விதித்து மீறலை தீர்க்கலாம். இருப்பினும் நீதிமன்றத்திற்கு பரிந்துரைக்கப்படும் வழக்குகளுக்கு 3 மாதங்கள் வரை சிறை தண்டனை மற்றும் 150 குவைத் தினார் முதல் 300 குவைத் தினார் வரை அபராதம் அல்லது இரண்டும் உட்பட கடுமையான தண்டனைகள் விதிக்கப்படலாம். சாலை பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக அனைத்து வாகன ஓட்டிகளும் இந்த விதிமுறைகளை பின்பற்றுமாறு உள்துறை அமைச்சகம் கேட்டுக்கொள்கிறது. குவைத் செயற்கை விலை உயர்வை நிவர்த்தி செய்வதற்காக சந்தையில் பொருட்களின் விலை நகர்வுகளை கண்காணிக்க பயன்படுத்தப்படும் மின்னணு அமைப்பை வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகம் உருவாக்கி புதுப்பிக்க உள்ளது. இது 2024-2025 காலத்திற்கு அறிமுகப்படுத்தப்படுகிறது. இந்த விலை கண்காணிப்பு அமைப்பு முழுமையாக மின்னணு முறையில் இருக்கும். இந்த நுகர்வோர் பல்வேறு விற்பனை நிலையங்களிலிருந்து பொருட்களின் விலைகளின் பட்டியலை அணுக அனுமதிக்கிறது மற்றும் தனிநபர்கள் மற்றும் அமைச்சர் ஆய்வாளர்களால் விலை உயர்வை தடுக்க உதவும் வகையில் அடிப்படை மற்றும் இரண்டாம் நிலை பொருட்களின் விலைகளை இந்த அமைப்பு கண்காணிக்கும். இது சிறந்த விலை கண்காணிப்பை அனுமதிக்கும் மற்றும் வெவ்வேறு விற்பனை மையங்களுக்கு இடையே ஒப்பீடுகளை செயல்படுத்தும். வர்த்தக மற்றும் தொழில் அமைச்சகம் நியமங்களை சமர்ப்பிப்பதற்கான இறுதி தேதி மார்ச் 6 என நிர்ணயித்துள்ளது. ஆரம்ப ஏல உத்தரவாதம் ஏல மதிப்பில் தோராயமாக 2% இதன் காலம் முழுவதும் செல்லுபடியாகும். கூடுதலாக கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் சந்தைகள் அத்தியாவசியமாக
உணவுப் பொருட்களின் விலைகள் சரிபார்க்கப்படுவதை இந்த அமைப்பு உறுதி செய்யும் என்று அமைச்சகம் வலியுறுத்தியது. விலைத்தரவை வெளியிடுவதற்கும் புதுப்பிப்பதற்கும் கூட்டுறவு சங்கங்கள் பொறுப்பாகும். இது அமைச்சகத்தால் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு தணிக்கை செய்யப்படும். இந்த செயல்முறை உலகளாவிய விலை தாக்கங்கள் மற்றும் விநியோகம் மற்றும் தேவை முறையை கணக்கில் எடுத்துக்கொள்ளும். கோயிலின் இன்றைய சில முக்கிய செய்திகளை பார்த்தோம். உங்கள் அனைவரின் நல்லாதருடன் இனிய பயணத்தை தொடர அடுத்த தகவலை சந்திப்போம் என கூறி விடைபெறுவது உங்கள் ரசூல் அன்சார். நன்றி, வணக்கம்.